வணக்கம். 32 வயசாகுது. எதுவுமே பண்ணல. ஏதா பண்ணலாமே அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போனா நஷ்டம். நான் கஷ்டப்படுறனோ இல்லையோ, என் பொண்டாட்டி தான் கஷ்டப்படுற. நீங்க எதுவும் நினைச்சு என்ன ஆச்சு அப்படின்னா 2005ல் 4500 ரூபா தான் என் சம்பளமே. அப்படியே போறேன் நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கின்னு வாழ்ந்துக்கின்னு அப்படியே ஓட்டின்னு இருக்கிறேன். மகராசி எங்கேயோ இருந்து வந்த என்னதான் கட்டிக்குவேன்னு கட்டிக்கிட்டேன். அவன் வீட்லயும் எதிர்ப்பு, என் வீட்லயும் ஜாதி பெருசு கௌரவம் பெருசுன்ட்டாங்க. போங்கடா நீங்களும் கௌரவமா, உன் ஜாதி வேணும் மயிறு வேணும்னு நானும் வெளியே வந்துட்டேன். வீட்லயே பெருசா கண்டுக்கல. அவங்க வீட்லயே அவனை தண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஆசை என்ன அப்படின்னா, அவங்க முன்னாடி நான் கௌரவமா அவ்வளோதான் எங்க ஆசை. ஆனா கௌரவமா வாழன்னு சொல்லி 10 வருஷம் 32 வயசாகி போச்சு. 22 வயசுல கல்யாணம் பண்ணேன். 2005ல் என் சம்பளம் வெறும் 4500 தான். கையை ஊனி காலை ஊனி எந்திரிச்சு நிற்கவே 32 வயசு ஆகி போச்சு. என் பொண்டாட்டி அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான், மாமா நீ யாருக்கும் கீழே கையை கட்டி வேலை செய்யக்கூடாது, நீ இருந்தா முதலாளியா இருக்கணுமாம்மா, நீ கௌரவமா வாழ்ந்துவாமா அப்படிமா. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, என் பொண்டாட்டியை ஆடி மாதிரி பார்த்துக்கிட்டு ஆசை. அதுக்காக தான் அவள் வீட்லேயே டைலரிங்லாம் பண்ணுவாள். டைலரிங் இந்த பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட்டு தைக்கிறது எல்லா வேலையும் செய்வாள். செஞ்சு காசு சேர்த்தணும். 2 பேருமே சேர்ந்து தான் காசு சேர்த்தணும். நான் சொன்னேன் அவள்கிட்ட அப்பயே 1 லட்சம் சேரும்போதே சொன்னேன், டேய் வேற மிஷின் நல்ல மிஷினாக வாங்கி போட்டுக்கடி, காலையிலே அழுத்தின்னு இருக்க வலிக்குது இல்லைன்னு சொல்கிறல்லடி அப்படின்னு. இல்லைம்மாம்மா உனக்கு ஏதோ ஒரு தொழில் ஒன்று ஏற்படுத்தி தரணுமாம்மா, அதுக்கு தான் மாமா நான் காசு சேர்க்குறேன் அப்படின்ட்டான். 2 லட்சம் சேர்றப்ப கூட சொன்னேன் நான், ஏண்டி வேற ஏதாவது ஸ்கூட்டி வாங்கிக்கலாமாடி அப்படி இப்படின்னு சொன்னேன். இல்லைம்மாம்மா போனால் பஸ்ஸில் போகலாம் வரலாம் அப்படின்ட்டான். 3 லட்ச ரூபா செஞ்சு நான் இருந்து சொல்கிறேன் அப்பயே அவள்கிட்ட, இந்த தங்கம் நம்ம போய் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு காதில் கழுத்தில் நகை எதுவும் இல்லை, நம்ம நகை வந்து செஞ்சு தந்துடலாம்ல அப்படிங்கிறேன். எங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்தோம். இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு. என் பொண்டாட்டி என்னை காப்பாற்றுறதுக்கு எல்லா காசையும் செலவு பண்ணிட்டான். சரி கையை ஊனி காலை ஊனி அடுத்த 5 வருஷத்துல எப்படியா சேர்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 லட்சம் பக்கம் சேர்த்தங்க. நான் சொல்கிறேன், இல்லடி தொழிலெலாம் வேணாம், இதே போதும் இப்படியே வாழ்ந்துடலாண்டிங்கிறேன். அவள் 2 வீட்டில் கேட்கவே இல்லை. மாமா நம்ம கௌரவமாக வாழணும் மாமா அப்படின்ட்டான். நான் 2,50,000 தூக்கி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டான். சரியா, நானும் மேலே ஒரு 50,000 மேலே கடனும் வாங்கிட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங் பண்ணால் சம்பாதிக்கலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு என்னை இழுத்துட்டு போய் உள்ளே விட்டுட்டான். முதல்ல நல்லா தான் ப்ராஃபிட் வந்துச்சு, அதெல்லாம் மாற்றுறது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்கள் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஆசை மேலே ஆசைப்பட்டு நான் வெளியே இருந்து ஒரு 3 லட்ச ரூபா பக்கம் கடனை வாங்கி 5 ரூபா வட்டிக்கு கடனையும் வாங்கிட்டேன். வாங்கி நாங்கள் சேர்த்த ஒரு 2.5 லட்சமும் போச்சு. வாங்கின கடை 3 லட்சமும் போச்சு. என் பொண்டாட்டி என்ன ராணி மாதிரி வச்சு பாருங்க ஆசைப்பட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு இப்ப 10ல இருந்து 12 மணி நேரம் துணி கடைக்கு வேலைக்கு போறான். என்னாலையும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராணி மாதிரி பார்த்துக்கிட்டு நினைச்சேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் 2 பேருமே. ஆனா தெரியும் ஒரு நாள் மேல வந்துருவோம் அப்படின்னு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் எங்க லைஃபுக்குள்ள வரலன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும். நான் சொல்றேன் அப்பயே அவள்கிட்ட, வேணாண்டி இதெல்லாம் தொழில் எல்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லவாம்மா ஏதா பண்ணலாமாம்மா, இந்தாவாம்மா உன் கையில காசு இருக்கு, இதை வச்சு நீ தொழில் தொடங்குவாமான்னு சொல்றா. அது தொழில் தொடங்கி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வீடியோவை முடிச்சான். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் ப்ரோ எதுக்காக குடிக்கிறீங்க, நீங்களும் அந்த உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களே, ஏன் ப்ரோ குடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்பயுமே குடிக்க மாட்டேன் ப்ரோ, இன்னைக்கு என் பொண்டாட்டி ஊரில் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு தெரியாதனமாக குடிக்க வச்சுட்டாங்க, என் மனசில் இது ஆழமாக இருந்த சோகத்தை யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல,
சரி உங்கள்ட்ட நான் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா செத்துப்போன கொரோனா டைம்ல செத்துப்போன என் ஃப்ரெண்டு குரலும், அவங்க குரலும் அ இறந்த ஃப்ரெண்டு குரலும், என் குரலும் ஒரே மாரி இருக்கு. அதனால உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசை ப்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்டோரி என்கிட்ட ஃபோன் கால் கனெக்ட் பண்ணி சொன்னாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. எனக்கு என்ன கஷ்டமா போச்சுன்னா, ச்சே! இவ்ளோ கஷ்டப்படுறாய்ங்க. எதுக்கு இந்த ட்ரேடிங்குள்ள வந்து இவ்ளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனா ஒரு வகையில எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சுச்சு. என்ன ப்ரோ அப்படின்னா, சரி கல்யாணம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமான ஒண்ணுன்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். பயமா இருக்கு. கல்யாணத்த நெனச்சாவே பயமா இருக்குன்னு. ஆனா பாருங்களேன், அந்த அக்கா வந்து இந்த அண்ணன முதலாளியாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த அண்ணா அந்த அக்காவ ராணி மாரி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 2 பேர் காதலும் அந்த அளவுக்கு டீப்பா இருக்கு. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுல விஷயம் இல்ல. பட் பாருங்களேன், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும், எந்த அளவுக்கு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு லவ்வபுளாவே இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 22 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 13 வருஷத்துக்கு மேல ஆகுதா, 2 பசங்க இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேவா? இத்தன வருஷம் ஆயும் எவ்ளோ ஒரு ஒரு டீப் லவ்ல இருக்காங்கன்னு பாருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப அப்படி கேட்கும்போதே புல்லரிச்சிருச்சு. சரி ப்ரோ இதுக்கு மேல குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல எப்பயுமே குடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. சரி ஓகே. அவரு கண்டிப்பா மேல வந்துருவாருங்கிறது அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியல. அவரு கூட ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஃபோன் பேசினேன். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தெரிஞ்சுக்காம இந்த ஸ்டாக் மார்க்கெட் இல்ல. எந்த ஒரு தொழிலையுமே ஆரம்பிக்காதீங்க. இன்கேஸ் இல்ல ப்ரோ லைஃப்ல நான் ரிஸ்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிஸ்க் எடுங்க. அது பிரச்சனையே இல்ல. ரிஸ்க் எடுக்கிறது கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கணும். நீங்க எடுக்க போற ரிஸ்க் எந்த விதத்திலயும் உங்களோட கரண்ட் லைஃப பாதிச்சிடவே கூடாது. அதுக்கேத்த மாரி நீங்க ரிஸ்க் எடுத்துக்கங்க. ஓகேங்க. உங்களோட மனசுல தீராத சோகம் ஸ்டோரியா இருந்தா உங்களோட கதைய இந்த வீடியோல போடணும் அப்படின்னா, மறக்காம நீங்க டெலகிராம்ல சொன்னாலும் சரி, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா இது பண்றேன். ஓகேவா? சரி ஓகேங்க. டாட்டா.